டெய்லி சிலோனுக்கு எதிராக அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்கும். அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து. நான் கட்டாயமாக சொல்கின்றேன், அந்த டெய்லி சிலோன் என்ற பத்திரிகையில் இது தவறான பிரசுரப்படுத்தி அறிவிக்கப்பட்டு இந்த நடத்தின மோசடியை பற்றி நாங்கள் கட்டாயமாக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் கூறுகின்றேன். குழந்தை திருமணம் அனுமதிக்கப்பட்ட முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தை மாற்ற அரசாங்கம் ஆலோசனை. அமைச்சர் சரோஜா போல்ராஜ் உறுதி. டெய்லி சிலோன் வெளியிட்ட இந்த செய்திக்கு எதிராகத்தான் இந்த பேச்சு. ගරු ඇමතුමිය සිස්ටර්ලන්තේ ගියා. එතුමියගේ කතාවේ මම අභියෝග කරනවා මම ඔබතුමාට ඩපොට් එකේ මේක හැන්සාට් කරනවා. කොහෙද ඒක තියෙන්නේ? එහෙම එකක් කියලා නෑ. මාධ්‍ය Tamanගේ තුච්ච මාධ්‍ය පාවිච්චි කරලා මේ රටේ ජනතාව නොමග යන්න සමහර උත්සාහ කරනවා. டெய்லி சிலோன் சொன்னது உண்மையா? அமைச்சர் சரோஜா போல்ராஜ் சொன்னது உண்மையா? டெய்லி சிலோன் கொண்டு வரும் தி எக்ஸ்போஸ் இது. வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம். சில கமெண்ட்ஸ் கிறுக்கல்களுக்கு முதல்ல ஒன்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவு நான் ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவு அரசாங்கத்துக்கு எதிரான பதிவு கிடையாது. அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் என்ற பெண் அமைச்சருக்கு எதிரான பதிவும் கிடையாது. அவருடைய கருத்துக்கு எதிரான பதிவு மட்டுமே. எனவே அவருடைய கருத்தால் எதிர்க்கின்ற பொழுது கருத்து பற்றி தெரியாதவர்கள் வந்து கமெண்ட்ஸிலே பேட் கமெண்ட்ஸ் பண்ணுவதை தவிர்த்து கொள்வது உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு சிறந்தது. அமைச்சர் சரோஜா போல்ராஜ் நாடாளுமன்றத்தில் இந்த கருத்துக்களை தெரிவிப்பதற்கு முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர் உதுமாலே பெய் சில கருத்துக்களை நாடாளுமன்றத்திலே தெரிவித்துக் கொண்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தான் எங்களுடைய டெய்லி சிலோன் பக்கத்திலே வெளியிடப்பட்ட ஒரு செய்தியை கையிலே பிரிண்ட் அவுட்டாக வைத்துக்கொண்டு இது தொடர்பான ஒரு கேள்வியை உதுமாலே பெய் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் சாவித்ரி போல்ராஜிடம் கேள்வியாக வினவுகின்றார். මේ එක පාටම ගිහිලා ඔබතුමා ගිහිලා තියෙනවා ඔයාගේ ෆෝටෝ තියෙනවා. හරි මේ குழந்தை திருமணம் அனுமதிக்கப்பட்ட முஸ்லிம் விவகார சட்டத்தை மாற்ற அரசு ஆலோசனை. குழந்தை திருமணம் அனுமதிக்கப்பட்ட முஸ்லிம் விவகார சட்டத்தை மாற்ற அரசு ஆலோசனை. அமைச்சர் சரோஜினி போல்ராஜ் ஐக்கிய நாடுகள் சபையுடன் கோரிக்கை. நான் சொல்றேன், கொஞ்சம் கோரிங்க அமைச்சர். இந்த விஷயத்தை நாம் ஐக்கிய நாடு சபையிட சொல்ல தேவையில்லை. இலங்கையில் இருக்கிற ஜமியத்துல் உலமா சபை முஸ்லீம் சொல்லலாம். கௌரவ எங்களுடைய முஜிபுர் ரஹ்மான் கலைச்ச விஷயத்தில் ஆக குறைஞ்ச குறைஞ்ச திருமணம், வயசில் குறைஞ்ச திருமணம் முஸ்லீம் மக்கள் மத்தியில் நடந்திருக்குது. தமிழ் மக்கள் மத்தியில், மலைய மக்கள் மத்தியில், சிங்கள மக்கள் மத்தியில் ஆக கூடுதலான வீதம் நடந்திருக்கு. இப்படி இருக்கத்தக்கதாக ஏன் எங்களுடைய முஸ்லீம் சமயத்தை குழந்தை திருமணம் அறிவிக்கப்பட்ட முஸ்லீம் சமூகம் என்று சொல்கின்றீர்கள் என்பதுதான் எனக்கு புரியவில்லை. எனவே நீங்கள் ஜமியத்துல் உலமா சபையுடன் பேசி இது தொடர்பாக ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஐநா சபையில் நாங்கள் விரும்பியதை பேச முடியாது. அவர்கள் ஏதை கேட்கின்றார்களோ அதுக்கு பதிலளிப்பதற்காகத்தான் அந்த ஐநா சபை கூட்டப்படுது. ஆகவே தான் நாங்கள் சிடோ அமைப்பின் அந்த சிடோ மாநாட்டின் போது அதற்கு முன்னமே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியதுதான் கட்டாயமா இருந்தது. இது சிலோன் டெய்லி சிலோன் என்ற பத்திரிகையில் தவறான வழியில் அந்த தவறான அறிக்கையை விடுத்ததே தவிர நாங்கள் ஒருபோதும், நான் உறுதியாக கூறுகின்றேன், இந்த பாராளுமன்றத்தில் ஐநா சபையில் அவ்வாறான ஒரு பேச்சு ஒன்று நான் கொடுக்கவில்லை. நாங்கள் சொல்கின்ற விடயம்தான் அது கலாச்சார ரீதியாகவும் மனித உரிமைகள், அதாவது சிறுவர்கள் உரிமை ரீதியாகவும் இது இரண்டையும் சமத்துவப்படுத்துவதற்கான கட்டாயம் எங்களுக்கு இருக்கின்றது. அதற்காக வேண்டி நாங்கள் ஜமியத்துல் உலமா, நான் அந்த பெயரை குறிப்பிடாமல் நான் சொன்னது தான், பல்தரப்பட்ட ஒரு குழுவின் மூலம் ஆலோசனை பெற்று நாங்கள் இதை தீர்ப்போம் என்றது மாத்திரம்தான் நான் அது ஐநா சபையில் கூறினே தவிர இந்த சட்ட மாற்றங்களுக்கு நாங்கள் ஒருபோதும் நுண்வருவோம் என்ற வார்த்தையை நான் கூறவில்லை. நான் கட்டாயமாக சொல்கின்றேன், அந்த டெய்லி சிலோன் என்ற பத்திரிகையில் இது தவறான பிரசுரப்படுத்தி அறிவிக்க இந்த நடத்தின மோசடியை பற்றி நாங்கள் கட்டாயமாக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் கூறுகின்றேன். நன்றி. அமைச்சர் சரோஜா போல்ராஜ் நாங்கள் டெய்லி சிலோனுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க போகிறோம் என்று சொல்கின்ற காரணம் இந்த செய்திக்காகத்தான். எனவே இந்த செய்தியில என்ன குறிப்பிடப்பட்டிருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்றேன். நாங்கள் இந்த செய்தியை வெளியிட்டது கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் திகதி. 13ஆம் திகதி ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்ட ஒரு செய்தியை மூலாக கொண்டுதான் இந்த செய்தியை நாங்கள் வெளியிட்டோம். எனவே டெய்லி சிலோன் சொல்லி இருக்கின்ற தகவலை முதலில் பார்த்துவிட்டு வருவோம். ஐக்கிய நாடுகள் சபையின் பெண்களுக்கு எதிரான பாகுபாடு ஒழிப்பு குழு இன்று தனது 9வது அறிக்கை தொடர்பான பரிசீலனையை நிறைவு செய்துள்ளது. குறித்த அமைப்பின் பிரதிநிதிகளுக்கும் இலங்கையின் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் அடங்கிய தூதுக்குழுவுக்கும் இடையில் இது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்த நாட்டின் தேசிய செயற்திட்டத்தை இந்த குழு பாராட்டியதோடு குழந்தை திருமணம் மற்றும் உள்ளக வன்முறை அனுமதிக்கப்பட்ட முஸ்லிம் திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டம் குறித்து சரோஜா போல்ராஜ் அடங்கிய குழுவிடம் குறித்த அமைப்பு கேள்வி எழுப்பியது.
முஸ்லிம் திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டம் 2022 திருத்தப்பட்டது. ஆனால் சட்டத்தின் கூறுகள் குறித்து இன்னும் குறைகள் உள்ளன. குழந்தை திருமணத்தை தடை செய்வது உட்பட சட்டத்தை மேலும் திருத்த திட்டங்கள் இருந்ததா என்றும் இலங்கைக்கான குறித்த குழுவின் அறிக்கையாளர் யமிலா கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதற்கு பதிலளித்த மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ், பெண்கள் மற்றும் சிறுமிகளின் உரிமைகளை நிலைநிறுத்துவதற்கும் பாலின சமத்துவத்தை முன்னேற்றுவதற்கும் இலங்கை அரசு உறுதி பூண்டுள்ளதாக கூறினார். 2024 ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களுக்கு பிறகு சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புடன் நாட்டின் முதல் ஈடுபாடு இதுவாகும் என்பதால் இந்த மதிப்பாய்வு குறிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்தது. முஸ்லிம் திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டம் குறித்தும் அதன் திருத்தம் குறித்தும் அரசாங்கம் ஆலோசனைகளை நடத்தியுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் கலாச்சார உரிமைகளுக்கு இடையில் சமநிலையை ஏற்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருமணத்திற்கான குறைந்தபட்ச வயதை நிர்ணயிப்பதற்கும் இந்த பிரச்சனையை தீர்க்க பல துறைகளை கொண்ட குழுவை நிறுவுவதற்கும் மகளிர் நாடாளுமன்ற குழு பரிந்துரைத்ததாக சரோஜா போல்ராஜ் மேலும் கூறினார். குடும்ப வன்முறை குறித்து குடும்ப வன்முறை தடுப்புச் சட்டம் திருத்தப்பட உள்ளதாகவும் திருத்தப்பட்ட சட்டம் இந்த ஆண்டு அமலுக்கு வரும் என்றும் கூறியுள்ள அமைச்சரின் குழு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி சட்டம் பாதிக்கப்பட்டவர்கள் மரியாதையுடனும் தனி உரிமையுடனும் நடத்தப்படுவதற்கும் சட்ட மருத்துவ மற்றும் உளவியல் உதவியை கோருவதற்கும் உள்ள உரிமைகளை மேம்படுத்துவதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. வீடுகளில் நடைபெறும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பில் முறைப்பாடுகள் தொடர்பில் முறைப்பாடு செய்ய இலவச தொலைபேசி இலக்கம் அமுலில் உள்ளது என்றும் தெரிவித்தார். அத்தோடு குறித்த ஐக்கிய நாடுகள் சபையின் குழுவுக்கும் இலங்கையின் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் குழுவுக்கும் இடையில் பெண்கள் தொடர்பான பல பிரிவு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன என்ற வகையில் டெய்லி சிலோன் அந்த செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறது. கீழே இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்புக்கான லிங்க் என்று ஒரு லிங்கையும் கீழே வெளியிட்டிருக்கிறது. சரி, இந்த தமிழ் செய்தி பொய் என்று வாதிடுகின்றார் ஒருவேளை சரோஜா போல்ராஜ். அப்படி என்றால் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கேட்கின்றார், சரோஜா போல்ராஜ் அமைச்சர் ஜெனீவாவுக்கு சென்றிருந்தார், இந்த தகவலை அவர் எங்கே சொல்லி இருக்கிறார்? அவர் அப்படி கூறவே இல்லை என்று சொல்லியிருந்தார். அதே நேரம் ஊடகங்கள் தங்களுடைய வெற்றிக்காகவும் தங்களுடைய மௌசுக்காகவும் ஊடக தர்மத்தினை மறந்து எங்களுக்கு எதிராக செய்தி போடுகிறது என்ற வகையிலே அமைச்சர் அஷேக் முனீர் முலாஃபரும் நாடாளுமன்றத்திலே குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த இருவரினுடைய கருத்துக்களையும் கொஞ்சம் சுருக்கமாக கேட்டுவிட்டு வருவோம். ගරු ඇමතුමිය සිස්ටර්ලන්තේ ගියා. එතුමියගේ කතාවේ මම අභියෝග කරනවා මම ඔබතුමාට ඩපොට් එකේ මේක හැන්සාට් කරනවා. සරෝජ මැතිණියගේ කතාව මම හැන්සාට් කරනවා. කොහෙද ඒක තියෙන්නේ? එහෙම එකක් කියලා නෑ. එතුමිය මගෙන් මකට මං හිතන්නේ මීට මාස 7කට කලින් මෙතනදී කිව්වා ගරු සභාපති නියෝජ්‍ය කතානායකතුමනි මේ නීති ප්‍රතිසංස් නීති කියන්නේ මිනිස්සු ලියපුවානේ. නීති වෙනස් කරන්න අවශ්‍ය නම් ඒවා සාකච්ඡා කරලා සියලුම කණ්ඩායම් සමග සාකච්ඡා කරලා කරන්න කියන එක එතුමිය මෙතන ඇති වෙන්න කියලා තියෙනවා. දැන් පළාත් පාලන මැතිවරණ එනවා. සමාජය අවුස්සන්න ඕන. ඒ ඇවිස්සීම මත්තෙන් Tamanට ඡන්ද එකතු කරන්න ඕන. ඒ නිසා තමයි කාන්තා ළමා හා කාන්තා කටයුතු ඇමතිවරය පැහැදිලිව කියද්දි එදත් ඒ Tamanගේ වැශීෂයට එකතු වෙලා මේ රටේ නීතිය වෙනසක් ඇති කරනවා නම් සියලු පාර්ශව සමග සාකච්ඡා කරලා අදහස් අරගෙන ඔවුන් සමග කටයුතු කරලා මේක වෙනස් කරනවායි කියන ඒ ගෞරවයෙන් කරන විටත් නැවත නැවතත් මාධ්‍ය Tamanගේ තුච්ඡ මාධ්‍ය පාවිච්චි කරලා මේ රටේ ජනතාව නොමග යන්න සමහර උත්සාහ කරනවා. சரி, இந்த ரெண்டு பேருமே சொல்றது போல அமைச்சர் சரோஜா போல்ராஜுக்கு எதிராக நம்ம ஏதோ சூழ்ச்சி பண்றோம், அவங்களுக்கு எதிராக தனிப்பட்ட ரீதியில நாங்க கருத்துக்களை முன்வைக்க போறோம் அப்படிங்கிற வகையில தான் இந்த ரெண்டு பேருமே கருத்துக்களை தெரிவித்திருந்தாங்க. ஆனால் அமைச்சர் சரோஜா போல்ராஜுக்கும் டெய்லி சிலோன் ஆகிய எங்களுக்கும் எந்த விதமான தனிப்பட்ட கோபங்களும் இல்லை. அவர் சொன்ன தகவல்களை வைத்துதான் அந்த செய்தியை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அந்த செய்திக்கான ஆதாரம் தான் இந்த ஆதாரம். இது கிட்டத்தட்ட 7 பக்கங்கள் அடங்கிய ஒரு ஆர்டிக்கல். இப்பொழுதும் நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய யுனைடெட் நேஷனினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நியூஸ் அண்ட் மீடியா சைட்டுக்குள்ள போயிட்டு அதுல மீட்டிங் சமரீஸுக்குள்ள போனீங்கன்னா அமைச்சர் சரோஜா போல்ராஜுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன அந்த குறித்த குழுவுக்கும் இடையில் நடைபெற்ற அந்த கலந்துரையாடல் தொடர்பான அத்தனை தகவல்களும் இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனுடைய தலைப்பை நீங்கள் தெளிவாக பார்த்தால் உங்களுக்கு புரியும். எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் தி கமிட்டி ஆன் தி எலிமினேஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் வுமன் praise Sri Lanka's action plan on women, peace and security, ask about legislation on child marriage and domestic violence என்றுதான் அந்த
ஆர்டிகளினுடைய தலைப்பு இருக்கிறது. அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பெண்களுக்கு எதிரான பாகுபாடு ஒழிப்பு குழுவுக்கும் அமைச்சர் சரோஜா போல்ராஜுக்கும் இடையில் நடைபெற்ற அந்த கருத்தாடல்களினுடைய கருத்துக்கள் தான் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. அதிலே 3வது பக்கத்துக்கு நீங்கள் செல்வீராக இருந்தால், on the Muslim Marriage and Divorce Act, the delegation said the government had conducted consultation regarding its amendment. It was trying to strike a balance between women's and children's rights and cultural rights. Ms. Polraj added that Women's Parliamentary Caucus had suggested setting a minimum age for marriage and establishing a multi-sectoral committee to address this issue என்ற வகையிலே தான் அதிலே 3வது பக்கத்திலே அமைச்சர் போல்ராஜும் போல்ராஜினுடைய தூதுக்குழுவும் அந்த குழுவிடம் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களாக இருக்கின்றன. அதனைத்தான் நாங்கள் தெளிவாக தமிழிலே இவ்வாறு கூறியிருக்கிறோம். முஸ்லிம் திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டம் குறித்தும் அதன் திருத்தம் குறித்தும் அரசாங்கம் ஆலோசனைகளை நடத்தியுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் கலாச்சார உரிமைகளுக்கிடையில் சமநிலையை ஏற்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருமணத்திற்கான குறைந்தபட்ச வயதை நிர்ணயிப்பதற்கும் இந்த பிரச்சனையை தீர்க்க பல துறைகளை கொண்ட குழுவை நிறுவுவதற்கும் மகளிர் நாடாளுமன்ற குழு பரிந்துரைத்ததாக சரோஜா போல்ராஜ் கூறியிருக்கிறார். ஒருவேளை டெய்லி சிலோன் நாங்கள் வெளியிட்ட இந்த செய்தி பிழைனா நீங்கள் தாராளமாக எங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் அதற்கு முன்னர் இந்த செய்தியை நீங்கள் முழுமையாக வாசித்துவிட்டு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாருங்கள். இதனை வாசிக்காமல் நீங்கள் எங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் நீங்கள் முதலில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய குறித்த குழுவுக்கு எதிராகத்தான் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் தெளிவாக 7 பக்கங்கள் அடங்கிய ஒரு ஆர்டிக்கலை அவங்க தெளிவாக தங்களுடைய சைட்ல வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த சைட்ல வெளியிட்டு இருக்கிற லிங்க் வேணும்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க்ல நாங்கள் உங்களுக்காக தரோம். எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல தாரோம். எங்களுடைய டெய்லி சிலோனினுடைய அந்த செய்தியையும் தாரோம். யுனைடெட் நேஷன்ஸ் வெளியிட்டு இருக்கின்ற அந்த உத்தியோகபூர்வ செய்தியையும் உங்களுக்காக தருகிறோம். எனவே அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்களே, டெய்லி சிலோன் ஆகிய எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் எந்த விதமான தனிப்பட்ட கோபங்களும் இல்லை. எந்த ஒரு இடத்திலும் ஒரு வார்த்தையில் கூட சாவித்ரி போல்ராஜ் ஆகிய உங்களை நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் எந்த இடத்திலும் விமர்சனம் செய்தது கிடையாது. நீங்கள் ஒரு அமைச்சர், உங்களுடைய அமைச்சுக்கு கீழே வருகின்ற விடயப்பரப்பு தொடர்பாக நீங்கள் பேசி இருக்கிறீர்கள். அந்த விடயப்பரப்பு தொடர்பாக தெளிவான விளக்கத்தை தான் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கின்றோமே தவிர உங்களுக்கு எதிரான பதிவோ உங்களை தனிப்பட்ட ரீதியிலே வஞ்சிக்கின்ற பதிவோ இந்த பதிவு கிடையாது. ஒருவேளை இதற்கு முன்னர் நான் முஸ்லிம்களினுடைய இந்த திருமண விவகாரம் சட்டம் தொடர்பாகவோ இல்லைன்னா முஸ்லிம்களுக்கு மத்தியில் தான் குழந்தை திருமணங்கள் அதிகமாக நடக்கிறது என்று நான் எங்கேயுமே சொல்லவில்லை என்று நீங்கள் வாதாட முன்வந்தால், நீங்கள் உங்களுடைய வாயால் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வச்சு சொன்ன கருத்துக்கள் இன்னைக்கும் உங்களுடைய ஜேவிபி மீடியா யூனிட்டினுடைய யூடியூப் தளத்தில் இருக்குது. அதாவது எமது நாட்டில் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் ஏனைய பிரதேசங்களிலும் பல்வேறுபட்ட சிறுவர் திருமணங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகின்ற சம்பவங்களை நாங்கள் காண்கின்றோம். அதே போன்று இஸ்லாமிய இனவர்க்கத்தின் உட்பட்ட முக்கியமான காரணமாக அவர்களுடைய இஸ்லாமிய திருமணங்களில் சிறுவர் திருமணங்கள், அதாவது சிறு பெண் குழந்தைகளின் திருமணங்களுக்கு அவர்களுடைய மத ரீதியான ஆதரவு உள்ளதால் முஸ்லிம் சமுதாயத்தில், அதாவது இஸ்லாமிய சமுதாயத்தில் சிறு பெண் குழந்தைகளுடைய திருமணங்கள் பாரிய அளவில் நடக்கின்றதை பற்றி நாங்கள் கண்டிருக்கின்றோம். இப்படியான விடயங்களை வெளியிடுகின்ற பொழுது இதனை விட கவனமாக இருங்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து. நான் முகமது சஃபார். சந்திக்கலாம் என்னும் ஒரு தொகுப்பில்.